அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றுமொரு பிறையொளி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு பேரின்பம். அல்ஹம்துலில்லாஹ். சாதாரண தர பெறுபேறுகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் கல்வி பொது தராதர உயர்தரத்தில் எந்த பிரிவில் என்னென்ன பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற குழப்பத்தில் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இருக்கும் காலம் இது. அந்த வகையில் இன்றைய பிறையொளி நிகழ்ச்சியினூடாக கலைப்பிரிவின் ஒரு முக்கியமான பாடமாக திகழும் அரசியல் விஞ்ஞானம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தினை தெரிவு செய்வதன் மூலம் மாணவர்கள் எவ்வாறான துறைகளில் தங்களுடைய எதிர்காலத்தினை அமைத்து கொள்ள முடியும் என்றும், அத்தோடு இந்த பாடத்தின் முக்கியத்துவம், எவ்வாறு இந்த பாடத்தினை கற்பது, அத்தோடு இந்த பாடத்தினை பரீட்சைக்கு எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை பற்றி எம்மோடு கலந்துரையாட கலையகம் வருகை தந்திருக்கின்றார். புத்தளம் திகழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தன்னுடைய ஆசிரியர் சேவையினை அரசியல் விஞ்ஞான பாடத்தினூடாக வழங்கி வரும் ஜனாப் எஃப் முகமது ஷுக்ரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், உங்களை பற்றி எங்களுக்கு முதலே தெரிந்திருந்தாலும் நீங்களே உங்களுடைய தகமைகளை பற்றி எம்மோடும் எம்முடைய நேர்களோடும் பகிர்ந்து கொள்வதில் நல்லது என்று நினைக்கின்றோம். நல்லது. நான் ஃபாரூக் முகமது ஷுக்ரி, புத்தளம் ஆலங்குடா என்ற கிராமத்திலிருந்து வருகை தந்துள்ளேன். என்னை பொறுத்தவரையில் ஆலங்குடா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்தரம் வரை கற்று பின்னர் 2007ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையை எழுதி 2008ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான ஒரு மாணவன். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே அரசியல் விஞ்ஞான பாடத்தை முதலாம் வருட மாணவனாக எடுத்து பின்னர் 2ஆம் வருட பூர்த்தியான பின்னர் அரசியல் விஞ்ஞான பாடத்திலே விசேட கற்கை துறை ஸ்பெஷல் டிகிரி கற்கைக்கு தெரிவாகி 4 வருட கற்கையை பூர்த்தி செய்த ஒரு மாணவனாக திகழ்ந்தேன். என்னை பொறுத்தவரையில் நான் பாடசாலை காலம் முதல் பல்கலைக்கழகங்கள் வரை அரசியல் விஞ்ஞானத்துறையை மிகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் கற்று தேர்ந்த ஒரு மாணவன் என்ற வகையில் என்னுடைய துறை பல்கலைக்கழகங்களிலும் அரசியல் விஞ்ஞானத்தை நோக்கிய நகர்ந்ததாக இருந்ததோடு பிற்பட்ட காலப்பகுதியில் என்னால் மாணவர்களுக்கு அல்லது மாணவ சமூகத்துக்கு என்னாலான சில நன்மைகளை அரசியல் விஞ்ஞானத்துறையிலே சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு என்னுடைய கற்றல் கற்பித்தல் பாடமாக அரசியல் விஞ்ஞான பாடத்தை எடுத்து தற்பொழுது கற்பித்து கொண்டு வருகின்றேன். என்னை பொறுத்தவரையில் உண்மையிலேயே எமது பிரதேசம், என்னுடைய சொந்த ஊர் ஆலங்குடா, ஆலங்குடாவிலிருந்து புத்தளம் மாவட்டம் முழுவதும் உள்ள பாடசாலை மாணவர்கள், பெரும்பாலான பாடசாலை மாணவர்களுக்கு என்னாலான பல உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அரசியல் விஞ்ஞானத்தோடு வழங்கி வருவதோடு அதில் சிறந்த பெறுபேறுகளையும் அந்த மாணவர்கள் உண்மையிலேயே இப்போது சுமார் 12 வருட காலமாக சிறந்த பெறுபேறுகளை பெற்று இலங்கையினுடைய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் என்னிடம் கற்ற மாணவர்கள் இன்று கலைத்துறையில், சட்ட பீடத்தில் போன்ற இன்னும் பல துறைகளில் மாணவர்கள் தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்ற மையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சார், இப்பொழுது நீங்கள் அரசியல் விஞ்ஞானம் பாடம் பற்றிய ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்ட ஆசிரியர் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் விரும்பி இந்த பாடத்தினை ஏற்கின்றனர், கற்றுக்கொள்கின்றனரா? அதே போல் புதிதாக கலைப்பிரிவிற்கு செல்லவிருக்கும் மாணவர்களுக்கு அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்ன போன்ற சந்தேகங்கள் இருக்கும். அதனை நீங்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துவீர்கள்? அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலே தற்பொழுது கலைப்பிரிவில் கற்கின்ற மாணவர்கள் கட்டாயம் ஒரு சமூக விஞ்ஞான பாடத்தை கட்டாயம் தன்னுடைய பாடங்களில் எடுக்க வேண்டும் என்பது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுடைய ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. ஏனெனில்
சமூக விஞ்ஞான பாடங்களில் ஒரு பாடத்தை எடுக்கின்ற மாணவருக்கு மாத்திரமே பல்கலைக்கழகங்களில் கலைப்பிரிவுக்கு விண்ணப்பிக்க முடியும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வியற் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமாக இருந்தால் அதில் சமூக விஞ்ஞான பாடங்களில் ஒரு பாடத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே மிக சிறந்த ஒரு சமூக விஞ்ஞான பாடங்களில் மிகவும் சிறந்த ஒரு பாடமாக நாம் இங்கு குறிப்பிட விரும்புவது எதைவென்றால் இந்த அரசியல் விஞ்ஞான பாடத்தை நாங்கள் குறிப்பிடலாம். என்று சொன்னால் இன்று மாணவர்கள் நீங்கள் கேட்ட வினா, மாணவர்கள் ஏன் இன்று ஆசையோடும் ஆர்வத்தோடும் அரசறிவியலை நாடுகின்றார்கள் என்ற ஒரு வினா. உண்மையிலேயே சிறந்த ஒரு வினா, வரவேற்கப்படக்கூடிய ஒரு வினா. மாணவர்கள் இன்று அரசறிவியலை ஒரு பிரதான கற்கையாக நாடுவதற்கான மிக முக்கிய காரணம் அரசறிவியலை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு ரசனையோடு கற்கக்கூடிய ஒரு பாடம். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் விரும்பியே வருகின்றார்கள். மாணவர்கள் மத்தியிலே திணிக்கப்படுவது குறைவு. மாணவர்கள் விரும்பியே வருகின்றார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் ஒன்று சொல்லலாம். ஒன்று உண்மையிலேயே எங்களோட ஸ்ரீலங்காவை இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் விஞ்ஞான பாடத்துக்குரிய ஆசிரியர் வளம், அதை நாங்கள் உண்மையிலேயே மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆசிரியர் வளம் இலங்கையில் எப்பாகத்துக்கு சென்றாலும் சிறந்த ஆசிரியர்கள், நல்ல புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் அரசறிவியலோடு சம்பந்தப்பட்ட பாடத்தை கற்பிப்பதற்கு. அதையும் ஆசையும் ஆர்வத்தோடு கற்பிக்கின்றார்கள். மாணவர்களும் அதனூடாக சிறந்த முறையில் கற்று சிறந்த பெறுபேறுகளை மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆதலால் மாணவர்களை நாங்கள் கட்டாயப்படுத்தி பலாத்காரமாக நீங்கள் அரசறிவியல் பாடத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு எங்களுக்கு இல்லை. மாணவர்களாக ஆசையோடு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கின்றார்கள். அது ஒரு காரணம். அப்போ சிறந்த ஆசிரியர்கள் இருப்பது என்பது மாணவர்கள் இந்த பாடத்திலே ஆசையோடும் ஆர்வத்தோடும் கற்பதற்கு ஒரு காரணம். ரெண்டாவது, அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பை பொறுத்தவரையிலே சிலபஸ் கூடுதலாக இல்லை. வெறும் 15 அலகாக இருந்த போதிலும் 15 அலகுகளை உள்ளடக்கிய ஒரு பாடம் தான் அரசியல் விஞ்ஞானம். 15 அலகுகளை உள்ளடக்கி இருந்த போதிலும் என்னை பொறுத்தவரையிலே மாணவர்கள் ஒரு 6-7 அலகை ஆழமாக கற்ற பின்னர், ஆழமாக கற்பார்களாக இருந்தால் அதன் பின்னர் அவர்களை பரீட்சைக்கு தயாராக்குவதற்கான இயலுமை குறிப்பாக என்னிடம் உள்ளது, ஏனைய சக ஆசிரியரிடமும் உள்ளது. மாஷா அல்லாஹ். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அவர்கள் இந்த பாடத்தினை கற்க வேண்டும். இப்பொழுது முதலாம் ஆண்டில் இந்த அரசியல் விஞ்ஞான பாடத்தினை கற்கின்ற மாணவர்களும் சரி, இந்த வருடம் தன்னுடைய உயர்தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களும் சரி, எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? ரைட், அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. தற்பொழுது நடைமுறையிலே இன்னும் 2-3 மாதங்களுக்குள் பரீட்சைக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள் பற்றிய ஒரு மாணவர்களுக்கு இலகுவாக அரசறிவியலை கற்பதற்கான வழிவகைகளை கேட்கின்றீர்கள். அதே மாதிரி முதலாம் வருட கற்கையிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வாறு பாடத்தை இலகுவாக கற்கலாம், சிறந்த பெறுபேறை பெறலாம். அந்த கேள்வியில் இன்னொன்று சொல்கிறோன்னு சொன்னால், தற்பொழுது ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்திக்கு. அந்த ரிசல்ட்ஸின் பிற்பாடு அரசறிவியலை ஒரு பிரதான பாடமாக கற்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய தற்போதைய விளக்கம் அமையும்னு சொல்லி நினைக்கின்றேன். அதில் முழுமையாக இந்த 3 மாதத்துக்கு உள்ளுக்க எக்ஸாம் செய்ய போகிற பிள்ளைகளை பற்றி நாங்கள் பேசணும்னு சொன்னால், அவங்க சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலாவது 15 அலகையும் படிக்க வேண்டும், சிறந்த பெறுபேறை பெறல். ரைட், படித்து முடிஞ்சு ஏன் படிக்க வேணும்னு சொன்னால் 15 அலகையும் வினாப்பத்திரத்தை பொறுத்தவரை 2 பகுதியை கொண்டிக்கும். ஒன்று பகுதி 1, பகுதி 2. பகுதி 1, பகுதி 2. பகுதி 1ஐ பொறுத்தவரையிலே எம்சிக்யூன்னு சொல்கின்றோம், பல்தேர்வு வினாக்கள், அதே மாதிரி கட்டமைப்பு வினாக்களை உள்ளடக்கி உள்ளது. அந்த பகுதி 1ஐ பொறுத்தவரையிலே 15 அலகையும் உள்ளடக்கியதாக வினா வருவதனால் நீங்கள் மாணவர்கள் 15 அலகையும் முதலாவது கற்று அதனோடு தொடர்பான பல பயிற்சிகள், மாடல் பேப்பர், பாஸ்புக், கடந்த கால வினாக்கள், இவ்வாறான விடயங்களை பல பயிற்சிகளை முதலாவது செய்யவும். ரெண்டாவது விடயம் பார்ட் 2, பகுதி 2ன்னு சொல்கிறோம். பகுதி 2க்கு மாணவர்கள் கற்கின்ற போது 15 அலகையும் கற்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் சில மாணவர்கள் இந்த பாடத்தினை தெரிவு செய்த மாணவர்கள் பொதுவாகவே குறிப்பிடுகிறார்கள், இது மிகவும் கஷ்டமாக இருக்குது இந்த பாடத்தை கற்கும் பொழுது. 15 அலகுகளையும் கற்க வேண்டும், இதில் வரலாறு உட்பட நிறைய விடயங்கள் இதற்குள் இருக்கின்றதால் அவர்கள் அதனை மனப்பாடம் செய்ய வேண்டிய நிலைமையும் இருக்கின்றது இல்லையா? அப்படியாப்பட்ட மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அப்படியான மாணவர்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால் 15 அலகையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. மாணவர்கள் கடந்த கால வினாத்தாள்கள், ஏனைய மாதிரி வினாத்தாள்கள், ஏனைய மாகாணத்தால் வைக்கப்படுகின்ற வினாத்தாள்களை பார்க்கின்ற போது தொடர்ந்து ஒரே அலகுகள் உள்ளுக்கிருந்து தான் வினாக்கள் வருகின்றது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், இதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். மாணவர்கள் வினாப்பத்திரம் பார்ட் 2 பகுதி 2 பகுதி 2ஐ பொறுத்தவரையில் 3 பகுதிகளை கொண்டிருக்கு. ஏ பகுதி, பி பகுதி, சி பகுதி. அதாவது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3. அதில் பகுதி 1இல் ஏ பகுதியில் 3 வினாக்கள் கேட்கப்படும். 3 வினாக்களில் மாணவர்கள் ஒரு வினாவை கட்டாயம் செய்யணும். ஒரு வினா. இப்போ மாணவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை, அந்த ஏ பகுதிக்குள் 15 அலகுகள் உள்ளுக்குள் எது வரும், எது வரும்னு தெரியாது. சந்தேகம் எது வரும் என்று யாருக்கும் தெரியாது. 15 அலகுகளை மாணவர்கள் தன்னுடைய போக்கில் படித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் மாணவர்களுக்கு லோட் கூட, அதிகமான சுமை கூடுதலாக. அப்போ நான் சொல்லுகின்றேன், அவ்வாறான மாணவர்களுக்கு 9-10 தலைப்பு தார். இப்போங்கனைக்கு 9-10 தலைப்பு தாரன். அந்த தலைப்பை நீங்கள் சரியாக படிச்சுட்டு போனீங்களா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற எந்த பேப்பராக இருந்தாலும் சரி, அது மாதிரி பேப்பராக இருக்கலாம் அல்லது மாகாண பேப்பராக இருக்கலாம், ஃபைனல் 2025க்கு வார பிள்ளைகளுக்கும் 26க்கு வார பிள்ளைகளுக்கும் 27க்கு வார பிள்ளைகளுக்கும் நான் இப்போ தார 9-10 தலைப்பை சரியான முறையில் படித்து அதுக்கு தயாரான நிலையில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், அந்த ஏ பகுதியில் ஒரு கேள்வி செய்ய உண்டு தடுமாறுகின்றீர்களே, அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி, முதலாவது கேள்வியை நான் தருகின்ற இந்த 9 தலைப்புக்குள்ளிருந்து தான் வரும். 9 தலைப்பு என்பது பெரும்பாலும் ஒரு 15 தாள் 20 தாளுக்கு உள்ளுக்கு தான் அதுக்குரிய விடைகள் இருக்கும். அதை படித்து மாணவர்கள் தயாராக இருந்தால் அந்த ஏ பகுதிக்குரிய கடினத்தன்மையிலிருந்து மாணவர்கள் விலகி இலகுவான முறையிலே பெறுபேறுகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் மாணவர்களுக்கு உள்ளது. என்னென்ன பாடங்கள் அது? என்னென்ன தலைப்புகள் என்றால், அன்பார்ந்த மாணவர்களுக்கு நீங்கள் குறித்து கொள்ளலாம். முதலாவதே நீங்கள் கற்க வேண்டிய பாடம் தலைப்பு அரசறிவியல் என்றால் என்ன. முதலாவது நீங்கள் குறித்து கொள்ள முடியும், அரசறிவியல் என்றால் என்ன என்ற ஒரு வினா. இரண்டாவதாக அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பினுடைய இயல்புகள் மற்றும் உபத்துறைகளை பற்றி ஆராய்கின்ற ஒரு வினா. மூன்றாவதாக அரசியல் விஞ்ஞானத்தை கற்கும் வழிமுறைகள் அல்லது அரசியல் விஞ்ஞானத்தை கல்வித்துறையாக கற்றல் என்பதில் காணப்படுகின்ற 2 அர்த்தங்கள் விளக்குக அல்லது ஆராய்கின்ற ஒரு வினா. நான்காவது தலைப்பு அரசறிவியலை கற்பதற்கான பிரதான அணுகுமுறைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா. அணுகுமுறைகள் 7 அணுகுமுறைகள் இருக்கின்றன. 7 அணுகுமுறைகளும் சரிவர நீங்கள் கற்கின்ற போது முதலாவது வினாவாக அந்த அணுகுமுறைகளுக்குள்ளிருந்து வினாக்கள் தொடுக்கப்படலாம். ஐந்தாவது தலைப்பாக அரசறிவியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான வேறுபாடு. இப்போது 2024ஆம் ஆண்டு முதலாவது வினாவாக கேட்கப்பட்ட ஒரு வினா, அரசியலுக்கும் இடையிலான வேறுபாடு, அல்லது அந்த தலைப்பு கோட்பாட்டு அரசியலுக்கும் பிரயோக அரசியலுக்கும் இடையிலான வேறுபாடு என்ற தலைப்புகளோடு வரக்கூடியதாக இருக்கும். ஆறாவது தலைப்பாக அரசறிவியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான தொடர்பை நீர் எவ்வாறு வேறுபடுத்துவீர். அரசறிவியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான தொடர்பை நீர் எவ்வாறு வேறுபடுத்துவீர் என்ற ஒரு வினாவும். ஏழாவது தலைப்பாக அரசியல் என்பது ஓர் சமூக பயன்பாடொன்றாகும், விளக்குக அல்லது ஆராய்க என்ற ஒரு வினாவும். எட்டாவது தலைப்பாக அரசறிவியல் என்பது அரசு, அரசாங்கம் மற்றும் அரச நிர்வாகம் தொடர்பான ஓர் அரசியல் எண்ணக்கருவாகும், விளக்குக என்ற ஒரு தலைப்பும். ஒன்பதாவது தலைப்பாக அரசியல் என்பது அரசியல் கற்கைகளும் அதன் பிரிவுகளும்,
ஆராய்க அல்லது விளக்குக, அரசியல் கற்கைகளும் அதன் பிரிவுகளும் பற்றி ஆராய்க அல்லது விளக்குக என்ற இந்த 9 தலைப்புகள், 9 தலைப்புகளை அன்பான மாணவர்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் முதலாம் வருடத்துக்கு வந்த உடனேயே இதை நீங்கள் ஓர்டர் படி நீங்கள் படிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் அதற்கு பிறகு சந்திக்கின்ற எந்த பரீட்சையாக இருந்தாலும், அரசறிவியலில் சந்திக்கின்ற எந்த பரீட்சையாக இருந்தாலும் இந்த அதில் முதல் பகுதியில் 3 கேள்வியில் ஒன்று செய்ய வேண்டும்னு சொல்லுகின்ற போது மாணவர்கள் ஃபுல் சிலபஸையும் தெரியாமல் படித்து கொண்டிருக்கிறீங்க. இருந்தாலும் நான் தந்த இந்த 9 தலைப்பை நீங்கள் கற்பீர்களாக இருந்தால் சிறந்த முறையிலே அதில் முதலாவது வினா 100க்கு 100 வீதம் அல்லது 99 வீதம் இதே வினாத்தான் கட்டாயம் வரும். இதுக்கு நீங்கள் நல்ல பயிற்சிகளை எடுப்பதனூடாக எதிர்காலத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக கருத்தாக காணப்படுகின்றது. எம்முடைய நேர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மற்றும் பல்கலைக்கழக தெரிவின் போது இந்த Z-ஸ்கோர் என்பது ரொம்ப முக்கியமான விடயம். Z-ஸ்கோர் அடிப்படையில் இந்த அரசியல் விஞ்ஞான பாடம் எந்த வகையில் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தெரிவின் போது உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது? அதே வேளையில் பல்கலைக்கழகத்திற்குள் சென்ற பின் அவர்கள் தெரிவு செய்யக்கூடிய துறைகள் அல்லது பிரிவுகளின் மூலம் இந்த பாடம் எவ்வாறான உதவிகளை வழங்குகின்றது இந்த பாடத்தினை கற்பதன் மூலம்? ரைட், சிறந்த ஒரு கேள்வி. இது உண்மையிலேயே பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பின்னர் மாணவர்கள் இந்த பாடத்தினூடாக கிடைக்கப்பெறுகின்ற பயன்கள் என்ன என்பதை மறைமுகமாக நீங்கள் கேட்கின்றீர்கள். உண்மையிலேயே அரசறிவியலை பொறுத்தவரையில் அல்லது அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களில் சகல பல்கலைக்கழகங்களிலும் காணப்படுகின்ற சமூக விஞ்ஞான பாடங்களில் ஒரே பாடம் அரசறிவியல் அல்லது அரசியல் விஞ்ஞானம். அதை நாங்கள் முதலாவது பெற்றுக்கொள்வோம். இந்த அரசறிவியல் எடுக்கின்ற மாணவர்கள் ஏ லெவலில் எடுக்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் சென்று கட்டாயம் அரசறிவியல் ஒரு பாடமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் இந்த பாடம் சமூக விஞ்ஞான பாடங்களில் ஒரு பாடமாக திகழ்வதோடு மென்மேலும் உயர்கல்வியை கற்பதற்கு BA பட்டம், MA பட்டம், MPhil பட்டம், PhD பட்டம், கலாநிதி பட்டம் போன்ற பட்டங்களை பெறுவதற்கும் இந்த பாடம் சகல பல்கலைக்கழகங்களில் இருப்பதனால கட்டாயம் மாணவர்கள் இந்த A லெவலில் இந்த பாடங்களை கட்டாயம் எடுக்கணும். Z-ஸ்கோர் பற்றி கேட்டீங்க. உண்மையிலேயே இந்த பாடத்தை எடுக்கின்ற மாணவர்கள் இன்று எமது மாவட்டத்தில், புத்தளம் மாவட்டத்தில் என்னிடம் கற்ற மாணவர்கள் இந்த பாடத்தை எடுப்பதினூடாக சிறந்த பெறுபேறுகளை பெற்று டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்னு சொல்கிறது, மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடம் என்னிடம் கற்ற மாணவர்கள் இன்று இருக்கின்றார்கள். மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடம் என்ற பாடசாலைகளும் இருக்கின்றார்கள். வெளியில் மேலதிக வகுப்புகளுக்கு வந்த மாணவர்களும் இருக்கின்றார்கள். முதலாம் இடத்தில் வந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், 2ஆம் இடத்தில் வந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், 7ஆம் இடத்தில் வந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், 8ஆம் இடத்தில் வந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், 10ஆம் இடத்தில் வந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், 17 அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் நல்ல லெவலில் வந்த பிள்ளைகளும் Z-ஸ்கோரில் 2 பாயிண்ட்க்கு மேலே 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. வேறு பாடங்கள் எடுத்தால் தான் Z-ஸ்கோர் நல்லா வரும்னு சொல்லி போட்டு, ஆனால் அரசறிவியலை பொறுத்தவரையில் அரசறிவியலும் ஒரு பாடமாக எடுத்து Z-ஸ்கோர் 2 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்த பிள்ளைகள் தற்பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்திலே சட்டப்பீடம், கல்விப்பீடம், கலைப்பீடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது இங்கு மாணவர்கள் சமூகத்துக்கும் உங்களுக்கும் ஆசிரியர் சமூகத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பல்கலைக்கழக தெரிவிற்கு படிக்கின்ற பிள்ளைகள் வேறு, ஒரு அளவு தான் அவர்களால் படிக்க முடியும், அந்த கெப்பாசிட்டியோடு இருக்கின்ற மாணவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை இந்த பாடத்தின் மூலம் சந்திக்கின்றார்கள்? அதற்கான தீர்வுகள் என்னென்ன? ரைட், இந்த பாடத்தை எடுக்கின்ற மாணவர்கள் உண்மையிலேயே சந்திக்கின்ற பிரச்சனை பாட அலகுகளை மாணவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல், நான் சொன்ன மாதிரி 15 அலகையும் ஒரே கொப்பியில் படித்து கொண்டு போகிறது. ஆனால் நான் சொல்லுகின்ற மாணவர்களுக்கு வினாப்பத்திரத்துக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பாடத்தை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். வினாப்பத்திரம் பகுதி 1க்கு சகல 15 அலகையும் நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். பகுதி 2ஐ பொறுத்தவரையில் A பகுதி, B பகுதி, C பகுதி. நான் A பகுதிக்கு 9 வினா தந்தேன். அந்த 9 வினாவின் கற்பதினூடாக A பகுதிக்கு நீங்கள் தயாராகலாம். அதே மாதிரி B பகுதியை பொறுத்தவரையிலே
பி பகுதிக்கு இலங்கை அரசியல், யாப்புக்களோடு சம்பந்தப்பட்ட இலங்கை அரசியலை நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு கொப்பியை வைத்துக்கொண்டு தனியாக கற்க வேண்டும். இலங்கை அரசியலோடு சம்பந்தப்பட்டது. சி பகுதிக்கு என்று சொல்லி போட்டு தனியான ஒரு கொப்பியும் சி பகுதிக்கு வைத்திருத்தல் வேண்டும். ஆதலால் ஏ பகுதி, பி பகுதி, சி பகுதிக்கு ஏற்றாற்போல 3 கொப்பிகள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது போன்று 3 கொப்பிகளை தனித்தனியாக எடுத்து அதனூடாக படிக்கின்ற போது சிறந்த பெறுவீர்கள் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையில் ஒன்று நோட்ஸை எல்லா 15 அலகையும் ஒரே ஓர்டருக்கு நீங்கள் படித்து கொண்டு போகிறதுனால எது ஏ பகுதிக்கு வரும், எது பி பகுதிக்கு வரும், எது சி பகுதிக்கு வரும் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடும். அரசியல் விஞ்ஞான பாடத்தினை தெரிவு செய்கின்ற மாணவர்கள் எப்படியோ கல்வி கற்று அவர்கள் பல்கலைக்கழகமும் சென்று விடுகின்றார்கள். பல்கலைக்கழக தெரிவின் பின்னர் அங்கு அவர்கள் படித்து முடித்ததன் பின்னர் இந்த அரசியல் விஞ்ஞான பாடத்தின் மூலம் அவர்களுக்கு எவ்வாறான வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது, எவ்வாறான துறைகளில் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தில் மிளர முடியும்? அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக சமூகத்தின் மத்தியில் ஒரு கருத்து, படித்து முடிஞ்சு டீச்சிங் ஆசிரியர் தொழில் மாத்திரமே எடுக்க முடியும், வேறு தொழில் எதுக்குமே செல்ல முடியாது என்பது. இருந்தாலும் நான் கூறுகின்றேன், அரசியல் விஞ்ஞானத்தை பிஏ பட்டமாக மாத்திரம் படித்து கொண்டு இருக்கின்ற மாணவர் உண்மையிலேயே ஆசிரியர் தொழிலை மட்டும்தான் வைத்திருப்பார். முதலாவது ஆசிரியர் தொழிலுக்கு அதுக்கு பிறகு நம்ம பாடசாலையை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் முதலாவது ஆசிரியராக வருகின்றார், சாதாரண ஆசிரியராக. அதே பாடசாலையில் டிப்யூட்டி பிரின்சிபல் அதிபராக வருகின்றார், அதுக்கப்புறம் அதிபராக வருகின்றார், அதுக்கப்புறம் கோட்டக்கல்வி பணிப்பாளர் SLEAS எக்ஸாம் பரீட்சை எழுதிய பின்னர் கோட்டக்கல்வி பணிப்பாளராக வர முடியும். அதுக்கப்புறம் வலயக்கல்வி பணிப்பாளராக வர முடியும். அதுக்கப்புறம் மாகாண கல்வி பணிப்பாளராக வர முடியும். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியில் எங்களை பரீட்சை ஆணையாளராக வர முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் கேபினட் அமைச்சரினுடைய செயலாளர்கள், அரசியல் விஞ்ஞான பாடத்தை ஒரு பாடமாக எடுப்பதினூடாக கேபினட் அமைச்சரினுடைய செயலாளராக, அமைச்சரவையின் செயலாளராக, அமைச்சரின் செயலாளராக, ஜனாதிபதியினுடைய சட்ட ஆலோசகர்களாக, சட்டத்தரணிகளாக, நிறைய பேர் லோயராக வாரவங்கள்லாம் பெரும்பாலும் அரசியல் விஞ்ஞான பாடத்தை கற்பவர்களாக தான் இருக்கின்றார்கள். அப்போ ஜனாதிபதி சட்டத்தரணியாக வரலாம். அதே மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு சென்று நல்ல பெறுபேறுகள் எடுப்பதினூடாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக வரலாம். அவ்வாறு பல்வேறு துறைகள், அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையோடு சம்பந்தப்பட்ட பல நிறுவனங்கள் இருக்குது, யூனிசெஃப், யுனெஸ்கோ, அதே மாதிரி சர்வதேச அரச சார்புடைய நிறுவனங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள், செஞ்சிலுவை சங்கங்கள். இவ்வாறான துறைகளுக்கு மாணவர்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிஏ பட்டத்திலிருந்து நான் ஏலவே கூறியது போன்று எம்ஏ பட்டம், எம்ஏலேருந்து எம்ஃபில் பட்டம், எம்ஃபில்லேருந்து பிஹெச்டி டிகிரி பட்டம், இப்படியான பட்டங்களை பெறுவதனூடாகவும் இந்த பட்டத்தை எடுத்து SLEAS எக்ஸாம், SLAAF எக்ஸாம் எழுவதனூடாக இன்று இலங்கையை பொறுத்தவரையிலே பெரும் துறைகளில் இருக்கின்றவர்கள் இந்த கலைப்பிரிவு எடுத்து கலைப்பிரிவிலே அரசியல் விஞ்ஞான பாடத்தை ஒரு பாடமாக கற்ற மாணவர்கள் இன்று உயர்மட்டத்தில் இலங்கையில் இன்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதே என்னுடைய விளக்கம். ஆதலால் இப்பாடத்தை எடுப்பதினூடாக உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்கின்ற வினாவுக்கு அது ஒரு 0வாகத்தான் இருக்கும் என்ற என்னுடைய விடையாக இது அமையப்பெறும். அதாவது கலை பிரிவினை தெரிவு செய்து அதில் அரசியல் விஞ்ஞான பாடத்தினை தெரிவு செய்த மாணவர்கள் வெறுமனே ஆசிரியர்களாக அல்லது கல்வித்துறையில் மாத்திரமன்றி பாராளுமன்றத்திலும் சரி, ஏன் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாகவும் தங்களுடைய சேவைகளை மக்களுக்கு வழங்கி வரலாம் என்பதனை ஆசிரியர் எம்மோடு பகிர்ந்து கொண்டார். இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி பொது தராதர உயர்தரத்தில் கலை பிரிவில் ஒரு முக்கியமான பாடமாக திகழும் அரசியல் விஞ்ஞான பாடத்தின் முக்கியத்துவம், அதனை கற்பதனால் மாணவர்கள் எவ்வாறான பயன்களை பெற்றுக்கொள்கின்றனர் என்பது பற்றியும் எம்மோடு கலந்துரையாடியிருந்தார். புத்தளம் திகழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் ஆசிரியரும் வளவாளருமாக தன்னுடைய பாரிய சேவையினை இந்த சமூகத்திற்கு ஆற்றி வரும் ஜனாப் எஃப் முகமது ஷுக்ரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ. இன்றைய பிறையொலி நிகழ்ச்சியில் அரசியல் விஞ்ஞான பாடம் பற்றிய முக்கியமான விடயங்களை பற்றி கலந்துரையாடி இருந்தோம். பிறையொலி நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து நாம் நூல்களை அறிமுகப்படுத்தி வருகின்றோம்.
உங்களுடைய நூல்களும் எம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தயாரிப்பாளர் பிறையொலி, முஸ்லிம் நிகழ்ச்சிகள் பிரிவு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், கொழும்பு 7. த ப்ரொடியூசர் பிறையொலி, முஸ்லிம் ப்ரோக்ராம்ஸ் யூனிட், ஸ்ரீலங்கா ரூபவாகினி கோர்ப்பரேஷன், கொலம்பு 7. இன்றைய பிறையொலி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று கொண்டு மற்றொரு பிறையொலி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை, வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் ஒவ்வொரு சிறந்த பண்புகளை காண்பீர்கள். உடனே அவர்களுக்கு அதனை எடுத்து கூறிவிடுங்கள். ஏனென்றால் நல்ல பாராட்டு ஒரு நேர்மையான பாராட்டு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை இழந்து வாழும் மக்களுக்கு அதனை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்ள உதவியாக இருக்கும். விடைபெறும் நான் ஃபாத்திமா சுமையா ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.